தொடர்ந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு வரையும் கச்சேரி பேர் இருக்கு, அதான் சைலண்ட்ல போடுங்க. சொல்லுங்க. இன்றைக்கு அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் 2 மாதங்களுக்கு முன்பே சொல்றார், அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லோரும் ஒன்றிணையணும், அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 72லேயே புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக, கிளை கழக செயலராக, அரசியல் 77 சட்டமன்ற உறுப்பினராக, 77 தொடர்ந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு வரையும், அதற்கு பிறகு 89 அம்மா அவர்கள் காலத்தில் சேவல் சின்னத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்கள்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான். அவர் நேற்றைக்கு முந்தைய பசும்பொண்ணுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி, நான் இந்த ஆண்டு பசும்பொண்ணுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசும்பொன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்டி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் ஒரு சீஃபா அங்க வருவார். அதுபோல உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமா இருக்கட்டும், எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு. எனக்கு தெரிந்த வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் அங்க மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2002 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு, அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன், நானும், அவர்கள் 2 பேர் இளைஞர்கள், அவர்கள் ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்லாம் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த 3 நாட்கள்ல 4 நாட்கள்னு சொல்லி அவர் பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க.